யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு அட்டகாசமான காடை கிரேவி தான் செஞ்சு கட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காடை கிரேவி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 காடை வாங்கியிருக்குங்க. 5 காடை வந்து முழுசா போடாம 3 பீஸ் 4 பீஸா போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸும் இந்த 2 லெக் பீஸ் வரும் பாத்தீங்களா, இந்த மாதிரி போட்டிருக்கேன். 4 பீஸா கட் பண்ணிருக்கேன். நம்ம கிரேவி செய்யறதுக்கு இப்படியே பண்ணிக்கலாம். காடை ரோஸ்ட் இது மாதிரி பண்றதுன்னா நம்ம முழுசா போட்டுக்கலாம். இப்ப வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியா உங்களுக்கு காடை கிரேவி சூப்பரா செஞ்சு காட்ட போறேன். கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சுங்க. நம்ம வந்து இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் செய்ய போறோம். கடல் எண்ணெய் நல்ல எண்ணெய் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து கடல் எண்ணெய் தான் ஆட் பண்ண போறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரலாம் ஊத்தி இருக்குங்க, போதும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சோம்பு, சீரகம் இது எல்லாமே தனித்தனியா பவுடரா அரைச்சு வச்சிருக்கிறதுனால டைரக்டா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 300 கிராம் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். கிரேவி குட்டி குட்டியா போட்டாதான் நல்ல கிரேவி நிறைய கிடைக்கும், அதனால போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரை வதக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. அடுத்தது ஒரு 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதுல 5-6 காடைக்கு நான் வந்து ஒரு 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு சம அளவில் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்ப நம்ம மசாலா பவுடர் ஒன்னா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்மெல் வரும். மஞ்சள் சேர்த்தா சூப்பரா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எல்லா மசாலா சேர்த்து வச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துலாம். இப்ப எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டாச்சுங்க. அடுத்தது இந்த மசாலோட பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. பாருங்க, இப்ப நல்லா மசாலா நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த நேரத்துல நம்ம வந்து காடை துண்டுகளை ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்ப காடை கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ காடை இருக்கு, 3/4 கிலோக்கு மேலேயே இருக்கும். இப்ப காடை துண்டுகளை சேர்த்து வச்சுங்க. இந்த மசாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்ப காடை துண்டுகளை சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பத்தலைனா செக் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா உங்களோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி தான் செய்யறதுனால கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு இந்த தண்ணி போதுங்க. குழம்பா வேணும்னா இன்னும் சேர்த்து ஊத்திங்க. இது போதும். இதோட மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இடையில அப்பப்ப திறந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 10ல இருந்து ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. நான் அப்பப்ப திறந்து கிளறி விட்டுருக்கிறேன். இப்ப பாருங்க கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம கொஞ்சமா பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமா மல்லி இலை. இப்ப கொத்தமல்லி இலை பெப்பர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாங்க. ஒரு அருமையான காடை கிரேவிங்க சூப்பரா ரெடி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எந்த மசாலா அரைக்கவே வேண்டாம், நம்ம பொடி போட்டு தான் செஞ்சிருக்கேன். செம்ம கணக்கில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாங்க இப்போ ஒரு சுடுசாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட போறோம். நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.